பிஜிடிஆர்பி தேர்வில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நம்பிக்கையுடன் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கும் எனது வணக்கம். உங்கள் நம்பிக்கையை எந்த விதத்திலும் நீங்கள் இழக்கக்கூடாது. ஏனென்றால் நம்பிக்கை மட்டுமே நமக்கு அதிக உந்து பலனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. நாம் நம்பிக்கையுடன் நாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம சேனலில் எஜுகேஷன் மற்றும் சைக்காலஜியில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இந்த ஸ்லிப் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி கண்டக்ட் பண்ண ஸ்லிப் டெஸ்ட்டில் மொத்தமாக 4 யூனிட் இது வரைக்கும் முடிச்சிருக்கு. அந்த 4 யூனிட்டில் 2 எஜுகேஷன் பார்ட்லேருந்து முடிச்சிருக்கேன், 2 சைக்காலஜி பார்ட்லேருந்து நாம் முடிச்சிருக்கோம். 5வது யூனிட்டாக நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜியில் இருக்கிற 6th யூனிட்டை நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண எல்லா ஸ்லிப் டெஸ்ட்டுக்கும் உங்களோட ஆதரவு மிக பெரியதாக இருந்துச்சு. உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலோட ஸ்லிப் டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு அடுத்த யூனிட்டுக்கான ஷெட்யூலை நான் போட்டிருக்கேன். என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் சைக்காலஜியை ஒரே முட்டமாக படித்து முடிக்க முடியாது. எப்பப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம எஜுகேஷன் மற்றும் சைக்காலஜியை படித்து முடிக்கணும். அப்படி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சைக்காலஜியில் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்லிப் டெஸ்ட் சீரீஸில் அந்த யூனிட்டுக்கான போர்ஷனை 5 பார்ட்டாக பிரித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க போகிறேன். அந்த ஒரு 10 to 15 பேஜஸ் இருக்கிற அந்த நோட்ஸை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். நாம் ஈஸியாக சைக்காலஜியை படித்து முடிச்சிடலாம், சைக்காலஜியிலேருந்து ஈஸியாக அதிகமாக மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லோருமே வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஈஸியாக சைக்காலஜியில் மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுவும் இந்த சைக்காலஜியில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டரை வாங்கி தர்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக மட்டுமே இந்த யூடியூப் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற இதை நான் தொடங்கினேன். உங்களுக்கான மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த ஸ்லிப் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அந்த போர்ஷனை அப்லோட் பண்ணுவேன் அல்லது ஷேர் பண்ணுவேன். அந்த போர்ஷனில் ஒரு 10 to 15 பேஜஸ் மட்டுமே இருக்கும். 2 டேஸ்க்கு ஒரு முறை 10 பேஜஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி 10 பேஜ் 15 பேஜ் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது சைக்காலஜி அப்படிங்கிறது ஈஸியாக தோணும். உங்கள் சப்ஜெக்டோட இதையும் நீங்கள் சைட் பை சைடாக படிச்சுட்டு வரலாம். அப்போ பார்க்கும்போது சப்ஜெக்டு கூட சைக்காலஜி எஜுகேஷனையும் முடித்த திருப்தியானது உங்களுக்கு கிடைக்கும். என்றைக்குமே நம்ம சப்ஜெக்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் மட்டும் அதிகமாக மார்க் வாங்கினா நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். சப்ஜெக்டோடு நாம் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணுற மார்க் மட்டுமே நமக்கு போஸ்டிங் வாங்கி தர்ற மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க, சப்ஜெக்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காதீங்க, சைக்காலஜி எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஒரு 6 மாத காலம் நீங்கள் சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் அரசு வேலை வாங்க முடியும். 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி மூலமாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் நீங்கள் அந்த எக்ஸாமில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி என்ன மாதிரியே நீங்களும் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகலாம், அதுவும் பிஜி அசிஸ்டண்ட் ஆகலாம். உங்கள் மைண்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 6 மாதம் படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான பலன் கிடைக்கும். உங்களோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் என்னென்ன யோசிச்சிங்களோ அது எல்லாமே நிறைவேறுற மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கலாம்.
நீங்கள் திங்க் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும். ஸோ எந்த நேரத்திலும் ஒரு நெகட்டிவ் மார்க், அதாவது நெகட்டிவ் திங்கிங் நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட வெற்றியை நீங்கள் மட்டும்தான் அதை உறுதிப்படுத்த முடியும். ஸோ உங்களுக்குள்ளாரையே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களால் வெற்றி பெறுவது ரொம்பவும் கடினமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கையுடன் பாசிட்டிவ் திங்கிங்கோட நான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. யூனிட் 6 சைக்காலஜிக்கான இந்த யூடியூப் டெஸ்ட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் 24/5/2025லேயும், ஸ்லிப் டெஸ்ட் 2 26/5/2025லேயும், ஸ்லிப் டெஸ்ட் 3 28/5/2025லேயும், ஸ்லிப் டெஸ்ட் 4 30/5/2025லேயும், ஸ்லிப் டெஸ்ட் 5 2/6/2025லேயும் நடக்கும். ஸோ இந்த டேட்டை மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி தான். நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கே புரியும் நீங்கள் சைக்காலஜியில் எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஸ்லிப் டெஸ்ட் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பல டீச்சர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த டெஸ்ட்டு தமிழில் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தமிழில் யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுறீங்களோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பல டீச்சர்ஸ் இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு வீக்கில் இங்கிலீஷில், அதாவது இங்கிலீஷ் வெர்ஷனில் கொஸ்டின் எல்லாம் இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷில் கொஸ்டின் தேவையோ அவங்க எல்லாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த கொஸ்டினை டெஸ்ட் சீரீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன வாய்ப்பையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க. முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, இதுவே உங்களது வெற்றியின் ரகசியமாக அமைய எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.